வெல்கம் டு மெட்ராஸ் குமார் பிளாக்ஸ். இன்றைக்கி நான் வீட்டில் சிம்பிளாக சீஸ் தோசை செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். பீஸா தோசை செய்யறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, சீஸு, பாஸ்தா மசாலா பாக்கெட்டு, இதில் தக்காளி, பூண்டு, வெங்காயம் நல்லா மிக்சியில் அடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் மாவு. தோசை வந்து நல்லா நைஸாக பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கும். இது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே இது வந்து அப்ளை பண்ணணும். அப்படியே உங்களுக்கு தேவையான நான் வந்து இது ஃபுல்லாக நான் நிறையா ஊற்றிட்டேன். நீங்கள் எப்படின்ட்டு தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும், நல்லா தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கணும். இப்போ வெங்காயத்தில் இருக்கிறதுல நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு. பாஸ்தா மசாலா போட்டுக்கணும், நம்ம அது கொஞ்சம் லிமிட்டாக தான் போட்டுக்கணும், இல்லை டேஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு வராது. நெக்ஸ்ட்டு நல்லா துருவி சீஸ் இந்த மாதிரி ஒரு சீஸ்னால் ஒரு சீஸ் ஃபுல்லாக, இல்லை அவங்க ஆஃப் போதுன்னா சீஸ் பிடிக்காதவங்க ஆஃப் போட்டுக்கலாம். நான் நல்லா சாப்பிடுவேன் சீஸ், அதனால ஃபுல்லாக போட்டுக்கலாம் நான். அப்புறம் கொஞ்சம் இன்னும் மேலே சீஸ் மேலே வந்து போட்டுக்கணும், டபுள் லேயர் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாஸ்தா மசாலா லைட்டாக கொத்தமல்லி போட்டுன்னு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுணும். ஆயில் ஊற்றணும், ஃபைனல் டச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் இதானதுக்கப்புறம் ரைட் அது கரெக்டாக பக்குவமாக பார்த்து ஒரு பெரட்டணும். அவ்வளோதான், தோசை ரெடி. சீஸ் தோசை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வெளியே நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.